வணக்கம், நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் 17வது நாயன்மார் யார் அப்படின்னா திருநாளைப்போவார் நாயனார் நந்தனார். இவரை பற்றி பலவிதமான கதைகள், கட்டுக்கதைகள் எல்லாம் பிரபலமாகி நிஜமான உண்மையான பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொன்ன விஷயத்தை மறக்க வச்சுட்டாங்க. சில நேரங்களில் இப்படி தான் ரொம்ப அந்த பவர்ஃபுல்லான மீடியாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கதையை சொல்லி 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 ஜனங்களுடைய மண்டைக்குள்ளே அந்த கதையவே சொல்லி சொல்லி நிஜ கதையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த நந்தனார் அப்படின்ற வாழ்க்கை வரலாறில் நடந்திருக்கு. அவர் என்னமோ கஷ்டப்பட்டார் அப்படின்னும், அவர் ஒரு பிராமணர் கஷ்டப்படுத்தினார் அப்படின்னும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணையில் வேலை பண்ணார், அந்த பண்ணையார் பிராமணர் என்னும், அந்த பிராமண பண்ணையர்கிட்ட கஷ்டப்பட்டார். அவர் சிதம்பரம் போகிறேன் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு பேரே திருநாளைப்போவார் அப்படின்னு வந்தது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பண்ணையாரை பற்றின விஷயம் பெரிய புராணத்தில் சேக்கிழாருடைய பெரிய மூலமானது. இதெல்லாமே இந்த பெரிய புராணம் தான் மூலம். 63 நாயன்மார்களுக்கு நமக்கு முதல் கிடைத்த ஒரிஜினல் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூலக்கதை எது அப்படின்னா 63 நாயன்மார்களுக்கு பெரிய புராணம் சேக்கிழார் எழுதிய. அதில் இந்த பண்ணையார் கதையெல்லாம் இல்லையாம். இதெல்லாம் நம்ம ஒரு ஓப்பன் மைண்ட் இருந்தால் தான் இதெல்லாம் ஒத்துக்க முடியும், இல்லைன்னா ஒத்துக்கவே முடியாது. நம்ம மண்டைக்குள்ளேயே மற்ற ஜாதிக்காரங்க நம்மளை ஒடுக்கினாங்க, அடித்தாங்க, நம்மளை ஒதுக்கினாங்க அப்படின்னு வெள்ளைக்காரன் எதெல்லாம் சொல்லி நம்மளை இன்னும் உசுப்பேற்றி விட்டதுனால அதெல்லாம் நம்மளை மண்டைக்குள்ளே போயிருந்துன்னா இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். விஷயமாகவே பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று இருந்துக்கிட்டு நம்மளை விஷயமாக பார்க்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு முதல்ல ஓப்பன் மைண்ட் இருந்ததுன்னா தான் இதெல்லாம் ஒத்துப்போம், இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதையும் நான் சொல்லிடுறேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. நீ எவனோ ஒருத்தன் கதை எழுதியிருக்கிறான், அதை நம்பிக்கிட்டு நம்மக்கிட்ட பேசாத அப்படின்வாங்க. ஏன்னா அவன் வல்லக்காரனுடைய சூழ்ச்சியில் விழுந்துட்டானுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பண்ணையார் இதெல்லாம் சொன்னதே ஒரு பிராமணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அத்தாரிட்டி மாதிரி ஆகிவிட்டது. அதுவே என்னென்னு பார்க்குறேன். நந்தனாரை பற்றி சொன்னதனால் கதை கற்பனை என்று எழுதுவதே எப்படி அத்தாரிட்டி மாதிரி ஆகிவிடுது, அதுவே நிஜம் என்று நம்பும்படி ஏற்பட்டு விடுகிறது என்பதற்கும் சான்று காட்டி விடுகிறேன். உங்களில் நந்தனார் கதை தெரிந்த எல்லோரும் அவர் ஒரு ஈவிரக்கம் இல்லாத பிராமண பண்ணையாரிடம் படாத பாடுபட்டவர் என்று தீர்மானமாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாஸ்தவத்தில் 63 சரித்திரங்களுக்கு அத்தாரிட்டியான பெரிய புராணத்தில் வருகிற நந்தனார் கதையில் அந்த வேதியர் பாத்திரமே கிடையாது. பெரிய புராணத்தில் திருநாளைப்போவார் நாயனார் புராணம் என்ற தலைப்பில் வருகிற நந்தனாருடைய கதையை பார்த்தால் தெரியும். அவர் எந்த பண்ணையாரிடமும் சேவகம் பண்ணியவர் இல்லை. தம் குலச்சாரப்படி தொழில் செய்யும் எல்லா ஜாதிக்காரங்களுக்குமே அந்த காலத்தில் ராஜமானியமாக நிலம் சாசனம் செய்யப்பட்டிருக்கும். நன்றாக எல்லை கட்டிய அந்த நிலத்துக்கு துடவை என்று பெயர். அப்படிப்பட்ட பறை துடவையை நந்தனாரும் பெற்று தம்முடைய சொந்த நிலத்தில் பயிரிட்டு வந்ததாகத்தான் பெரிய புராணத்தில் வருகிறது. மொத்தத்தில் அவர் பறையர் குலம் இல்லை புலையர் குலம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, தீண்டத்தகாதவர்கள்தான் வாத்தியங்களுக்கான தோல், வார், தந்தி, மாட்டு வயிற்றிலிருந்து எடுக்கும் ரோசனை முதலியவற்றில் வியாபாரம் பண்ணுவது. இவரோ பிறந்ததிலிருந்து மறந்தும் சிவசிந்தனை தவிர வேறே இல்லாதவர் என்று சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். அதனால் நிலத்திலிருந்து கிடைத்ததை மட்டும் ஜீவனோபாவமாக வைத்து கொண்டு தோல், வார், தந்தி எல்லாம் தம்முடைய அன்பு காணிக்கையாகவே சிவன் கோவில்களில் வாசிக்கும் பேரிகை, வீணை முதலியவற்றுக்காக கொடுத்தாரா. சுவாமியின் கந்தோபசாரத்துக்கே கோரோசனையும் இலவசமாக கொடுப்பாரா. இப்படி க்ஷேத்திரமாக போய்கொண்டே அவர் சிவத்தொண்டு செய்து வந்ததாகத்தான் மூல நூலான பெரிய புராணத்தில் இருக்கிறதே தவிர ஒரு கொடுங்கோல் பிராமணனிடம் அடிமைப்பட்டு ஒரே இடத்தில் கட்டி போட்டாற்போல் கிடந்தாரென்று இல்லை.
கொடுங்கோல் பிராமணனை சிருஷ்டி பண்ணியதும் ஒரு பிராமணர் தான். போன நூற்றாண்டில் இருக்கிற கோபாலகிருஷ்ண பாரதி என்கிற பெரியவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த கோபாலகிருஷ்ண பாரதி ரொம்ப இந்த கற்பனை இதெல்லாம் வச்சு, அந்த திறமை, நாடக திறமை இதெல்லாம் வச்சு பக்தி பூர்வமாக ஒரு கதையை ஆரம்பித்தார். இன்னும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றவர்கிட்ட போயிட்டு, இந்த பிராமணர் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் பண்டிதர்கிட்ட போயிருக்கிறாராம். அந்த கதை, அவருடைய கதைகளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு போயிருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பாருங்கள், ஒரு பிராமணர், கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து ஒரு பிராமணர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிராமணர் இல்லை. ஆனால் இந்த பிராமணரான கோபாலகிருஷ்ண பாரதி அங்கே போகிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓப்பனாக இந்த மாதிரி இவர் ஒரு புது கதாபாத்திரத்தை உருவாக்கி பண்ணியிருக்கிறாருன்னு மனசு கஷ்டப்பட்டு அந்த அவர் எழுதிய அந்த நூலுக்கு, அந்த கதாவைக்கு இன்ட்ரடக்ஷனும் ஃபார்வேர்டோ கொடுக்கறது தயங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கோபாலகிருஷ்ண பாரதி என்ற பிராமணர் நிறைய வாட்டி போயிட்டு அவருடைய பக்தியை காமிச்சப்போ அந்த பக்திக்காக உருகிட்டாராம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதுக்கப்புறம் அவருடைய பாட்டுக்காக எழுதினார். ஆனால் அதில் கருத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா, இப்போ இருந்து எடுத்து படித்தது எங்கன்னா, தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாசுவாமிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா காஞ்சி மகாசுவாமியுடைய தெய்வத்தின் குரல் தான். விஷயத்தை அப்படியே போட்டு உடைப்பார். ஏன்னா அவர் பிராமணர்களை திட்டின மாதிரி வேறு யாரையும் திட்டினது கிடையாது. சனாதன தர்மம் இன்று இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே பிராமணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுப்பாளி யார், பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வேறு யாரும் திட்டாத வார்த்தைகளை வச்சு பிராமணர்களை திட்டினா இருக்கிறார் காஞ்சி மகாசாமி. ஏன்னா விஷயத்தை விஷயமாகவே சொல்கிறார், டு சி ஒப்ஜெக்டிவ்லி. நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டெல்லாம் சொல்கிறதில்ல. இந்த விஷயம் இப்படி இருக்குது, நீ ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கோ, ஏற்றுக்கலைன்னா விட்டுக்கோ, அது உன்னுடைய விருப்பம், அது உன்னுடைய அறிவு அப்படின்னு பேசுகிறவர் காஞ்சி மகாசாமி. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திருநாளை போவார் நாயனார் ஒரு புலையராக பிறந்து அந்த கோவில்களில் வாசிக்கும் இதுகளுக்கு அவராக இஷ்டப்பட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தொண்டு பண்ணுறது, சிவனை நினைப்பது, சிவனை வழிபடுவது தான் தனது வாழ்நாளின் நோக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பிறவி புலையர் பறை அப்படின்னு சொல்கிற மாதிரி, பறையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி புலையர் குலத்தில் பறந்து சிவசிந்தனையோடே நிற்கிறார் பாருங்கள். சிவசிந்தனையோடே இருந்து கோவில்களுக்கு போகணுன்னெலாம் ஆசைப்பட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கோயிலுக்கு போகணுன்றது விருப்பம். அவருடைய ஏழ்மை நிலை காரணமாக சில நேரங்களெல்லாம் போக முடிகிறதில்ல போல். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சில நேரத்தில் வெளியில் உள்ளே எல்லாம் விடுறதுக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. ஸோ புன்கூர் அப்படின்ற ஊரில் இவருக்காக நந்தியை வெளிவிட்டுருக்குது. ஏன்னா இவர் வெளியில் நின்று சாமியை சிவனை கும்பிடும்போது பெரிய நந்தி மறைச்சி தான் சிவலிங்கத்தை ரொம்ப அழுதுகிட்டு வெளியில் நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். இவருடைய பக்திக்காக இறங்கி சிவன் அந்த நந்தியை விலகு அப்படின்னு சொன்னாராம். அதனால் விலகிச்சா இன்று வரைக்கும் அந்த நந்தி விலகியதாக இருக்குது. பாருங்கள், ஒருவருடைய பக்தி சிறப்பாக இருக்கும்போது நந்தியே வழிவிடுறாரு, சிவன் நந்திக்கு ஆர்டர் பண்ணுறாரு. இன்று வரைக்கும் அந்த நந்தி விலகி தான் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இவர் ஒரு குளமே உருவாக்கியிருக்கிறார், நந்தனார் திருக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊரில் இவர் திருக்குளம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றியும் ஒரு கதைகள் எல்லாம் இருக்குது. அது சிவன் உதவி பண்ணியா இல்லை பிள்ளையார் உதவி பண்ணி அந்த இதை பண்ணினாரா அப்படின்னு திருக்குளத்தை. இது மாதிரி அவர் அந்த ஊரில் இருந்து சிதம்பரத்துக்கு போகிறாரு. சிதம்பரம் போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு, நான் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்குது, சில பேர் உள்ளே போக முடியாது அப்படின்னு. அப்போ அந்த நினைப்பிலேயே அவர் இருந்ததுனால அன்று அவருடைய கனவிலும் தீட்சிதர்கள், சிதம்பர தீட்சிதருடைய கனவிலும் அவருக்கு ஒரு நெருப்பு உண்டு பண்ணி அதில் குளித்து அவர் வெளியில் வர வேண்டும் அப்படின்னு இருவரின் கனவிலும், அதாவது தீட்சிதர்கள், சிதம்பர தீட்சிதர்களுடைய கனவிலும் திருநாளை போவார் நந்தனாருடைய கனவிலையும் அந்த மாதிரி சிவன் அவங்களுக்கு சொல்லி, மறுநாள் அந்த நெருப்பு ஜோதியில் அவர் மூழ்கி வெளியில் வரும்போது ஒரு அடியாராக, சிவனடியாராக உருவம் கொண்டு இறைவனிடம் சிதம்பரத்தில் ஐக்கியமாக விடுவார். இதுதான் திருநாளை போவாருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த திருநாளை போவாருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப மிகைப்படுத்தி
தமிழ் சமூகத்தில் அந்த ஜாதியை வந்து எவ்வாறு பிரித்தெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு இதை ஒரு உதாரணமாக எடுத்து கோபாலகிருஷ்ண பாரதி உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரத்தின் மூலமாக பிராமணரே இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல அளவுக்கு இந்த இது போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வாட்டி கூகுள் பண்ணி பார்த்தப்போ 4 வேர்ஷன்ஸ் வந்திருக்குது. நாளை போவார், நந்தனார் சரித்திரம், நந்தனார் அப்படின்ற பேரில் 4 சினிமா வந்திருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ ஒரு வேறு ஏதாவது ஒரு சரித்திர படம், ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றின ஒரு விஷயம் 4 சினிமா வந்திருக்கா, ஆனால் இவர் பேரில் வந்திருக்கு. அப்போது இதை எப்படி அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் இந்த ஜாதின்றதை வச்சு ஒரு அரசியல் மத துவேஷங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் நாம் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கிறது, இந்த குலத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் 63 நாயன்மார்களாக சிவன் கோவில்களில் வைத்து மாட வீதிகளில் தோள்களில் சுமந்து வேதம் அறிந்த அந்தணர்கள் இவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா, சனாதனத்தில் எந்த மதத்தை சேர்ந்த எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இறைநிலை சிவநிலை அடையலாம் அப்படின்றதான் இந்த 63 நாயன்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முன்னாடியே கண்ணப்ப நாயனாருடைய பார்த்தோம், பன்றி இறைச்சியை சாப்பிடுவர். இப்போது புலையர் குலத்தில் பிறந்தவர் இந்த திருநாளை போவார் நாயனார். ஓம் நம சிவாய.